எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ராகி மாவில் லட்டு செய்ய போகிறேன். இப்போ அந்த லட்டு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்முடைய ராகி மாவு சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி சேர்க்குறேன், 10 பாதாம் சேர்க்குறேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 2 டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் எடுத்துடுறேன். வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். நம்ம ராகி மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இருக்கட்டும். 3/4 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்படி கையில் வச்சா இப்படி ஒட்டி வரணும். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபில்டர் வச்சு உள்ளே சேர்க்கலாம். கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா லட்டும் நம்ம இப்படி பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.